இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு அவரது குற்றத்தை எடுத்துக் காட்டுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். யாருடைய குற்றத்தை எடுத்துக் காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் அவரது குற்றத்தை எடுத்துக் காட்டுங்கள். எப்போது? நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது. ஆண்டவருடைய இந்த படிப்பினையை நாம் கடைபிடிக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தயாரிப்பாக இந்த விஷயத்தில் நாம் இப்போது என்ன தவறு செய்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக நமக்கு எதிராக ஒருவர் துரோகம் செய்தால் அதை அவரிடம் நேரடியாக கேட்பதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் சொல்லி புலம்புகிறோம். இதை அவர் கேள்விப்படும்போது அவருக்கு நம்மேல் உள்ள வெறுப்பு அதிகமாகிறது, விரிசல் பெரிதாகி விடுகிறது. இதை நாம் தவிர்க்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் சொல்வது போல, யார் நமக்கு எதிராக குற்றம் செய்தார்களோ அவர்களை நேரடியாக அணுகுவதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் பொதுவெளியில் அல்ல. நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் படிப்பித்திருப்பது போல அவரது குற்றத்தை எடுத்து காட்ட வேண்டும். அவரது குற்றம் என்ன, அதன் விளைவுகள் என்ன, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவரிடம் எடுத்து காட்ட வேண்டும். அவருக்கு புரியும்படி பொறுமையாக, கனிவாக, அக்கறையுடன் எடுத்து காட்ட வேண்டும். இவ்வாறு நாம் எடுத்து சொல்லும்போது அவர் சற்று யோசித்து பார்த்து மனம் மாறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த முக்கியமான மனமாற்ற தருணத்தை நமது கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்து நாம் வீணாக்கி விடக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் அவரது குற்றத்தை சுட்டி காட்டுங்கள் என்று சொல்லவில்லை. அவரை கண்டனம் செய்யுங்கள், கண்டித்து திருத்துங்கள் என்று சொல்லவில்லை. அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள், அவர் தானாக உணர்ந்து மனம் மாற வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இன்று நமக்கு கற்பித்திருக்கும் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு கடைபிடிக்க முயற்சித்தால் நமது சகோதர சகோதரிகளுடன் உள்ள உறவு பலப்படும். இன்றைய இறைவார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.